ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு பியாண்ட் பேஷன். ரூப் லைட்டிங் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஒரு டிஐஒய் ப்ராஜெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். எதுக்குன்னா கொலு வருது இல்லையா, அதுக்கான ஸ்டெப்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. அதை தான் வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேக்ட்ராப் ரொம்ப சிம்பிளாக டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஹோம் டிப்போ போய் ஒரு 2 ஸ்டேர்கேஸ் ரைசர்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேங்க. இதுதாங்க அது. இது வந்து 6 ஸ்டெப்ஸ் ஸ்டேர்கேஸ் ரைசர்ஸ். நிறைய இருக்குது. 3 ஸ்டெப்ஸ், 4 ஸ்டெப்ஸ், 5 ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. எனக்கு 8 ஸ்டெப்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஆனால் நான் போகிறப்ப கிடைக்கல. அதனால இது 2 6 ஸ்டெப்ஸ் ஸ்டேர்கேசர்ஸ் வாங்கியிருக்கேங்க. ப்ளஸ் 2 சப்போர்ட் பில்லர்ஸ் கூட வாங்கியிருக்கேன். நிறைய வாங்கியிருக்கேன். ஐ ஷோ இட் டு யூ. ஃபார் ஸ்டேர்கேஸ் ரைசர்ஸை வந்து நிற்க வைக்கிறதுக்கு 2 ஸ்டிக்ஸ் மாதிரி வேணுங்க. ஜஸ்ட் 4.5 feet. அதுவும் இதுவும் பாருங்கள். திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். இப்போ இந்த ஸ்டேர்கேஸ் ரைசஸை வந்துட்டு வால்க்கு எகெயின்ஸ்டாக நம்ம அந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் நிற்க வைக்க போகிறோம். ஐ எம் கோயிங் டு ஸ்க்ரூ திஸ் அண்ட் ஐ வில் ஷோ டு யூ. வால்க்கு எகெயின்ஸ்டாக நிற்க வைக்கிறதுனால யூ நீட் லாட் ஆஃப் சப்போர்ட்டிங் வுட்ஸ். ஸோ இப்படி தாங்க நிற்க வச்சுருக்கேன். ஸோ ஐ ட்ரில் டவுன் அந்த ஸ்டெப்ஸோட இந்த பில்லர்ஸை 2 ஸ்க்ரூ போட்டு ஸ்க்ரூ பண்ணியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு அது கீழே விழுகாமல் நின்றுட்டுருக்கு. பட் திஸ் சப்போர்ட் இஸ் நாட் எனஃப். பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ இருக்கு இல்லையா. எஸ், திஸ் இஸ் ஹவ் ஐ டிட் இட் அண்ட் திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஓகேவா இருக்குது. ஸோ ஃபார் ஐ ஃபீல் ஓகே. அண்ட் ஐ எம் கோயிங் டு புட் அனதர் வுட். அங்கே நடுவில் ஒரு பெரிய ஒரு வுட் ஸ்டெப்ஸ் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அங்கே 2 ஸ்க்ரூ போட்டிருக்கேன் நான், ஜஸ்ட் ஒரு பேலன்ஸ்க்காக. ஸோ தட் யூனோ எகெயின் நம்ம கொலு பொம்மையெல்லாம் வைக்க போகிறோம், இது விழக்கூடாது அப்படிங்கிறதுனால இதில் ஒரு ஸ்க்ரூ, அந்த பக்கம் ஒரு ஸ்க்ரூ. யூ கேன் ரிமூவ் திஸ் ஸ்க்ரூ அண்ட் லைக் யூனோ சேவ் இட் ஃபார் ஃபியூச்சர் பர்பஸ். நீங்கள் அதெல்லாமே டிஸ்மேண்டில் பண்ணிடலாம். எகெயின் நெக்ஸ்ட் இயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் அகெயின். இங்கே இன்னும் கொஞ்சம் நிறையா ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இந்த ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஒரு சின்ன சிப் போட்டு க்ளூ பண்ணி வைக்கணும். ஸோ தட் இட் வில் நாட் மூவ். நம்ம இதுக்கு மேலே அப்படியே டேரெக்டாக வைக்கலாம். ஆஸ் ஐ செட் அகெயின், லைக் கொலு பொம்மையெல்லாம் வைக்க போகிறோம். யாராவது கிட்ஸ் வந்தால் தட்டி விழுகாமல் இருக்கிறதுக்காக இந்த ஜஸ்ட் ஒரு வுட் க்ளூ போட்டு இந்த ஸ்டிக்ஸ் எல்லாம் 2 சைடும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ தட் யூ கேன் ஜஸ்ட் கீப் இட் ரிவர்ஸ். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ரிவர்ஸ் பண்ணி அப்படியே வச்சிட்டோம்னா இட் வில் நாட் மூவ். அந்த ரீசனுக்காக தான் அந்த க்ளூ போட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கு. இப்போது இட் ஆல் லுக்ஸ் குட் ஃபார் மீ நவ். தென் நம்ம ட்ரை ஆகிடுச்சு. ட்ரை ஆனதை நான் இப்போ திருப்பி வைக்கிறேன் நான். ஸோ எஸ், ஹெவியாக தான் இருக்குங்க. ஒரு பிளாங்க்ஸ், உடன் பிளாங்க்ஸ் எல்லாமே ஹெவியாக தான் இருக்குது. பட் அந்த ஹெவினஸ் இருந்தால் தான் நம்ம எவ்வளோ ஹெவியான ஒரு கொலு பொம்மை கூட வைக்க முடியும். அது இட் ஸ்டேஸ் லாங்கர் இல்லையா. அண்ட் ஐ கேன் ரீயூஸ் இட் for next year as well. எல்லா ஸ்டெப்ஸும் அந்த மாதிரி ரிவர்ஸ் பண்ணி வச்சிட்ருக்கேன். ஏன்னா ஸோ ஃபிக்ஸிங் இட் as much as possible. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு மட்டும் இந்த ஸ்க்ரூ போட்டு டைட்டன் பண்ணிகிட்ருக்கேங்க. பிகாஸ் எகெயின் ஃபார் சேஃப்டி இஷ்யூஸ். ஃபஸ்ட்டு ஸ்டெப் மட்டும் ஸ்க்ரூ போட்டு டைட்டன் பண்ணியாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த ஸ்டேர்கேஸ்க்கு பேலன்ஸ் கிடச்ச மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் அதை நான் அந்த கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன் அதில். ஸோ ஃபைனலி இட் இஸ் ஆல் டன். இதுதான் ஃபைனல் லுக். 5 ஸ்டெப்ஸ் தான் நான் வச்சுருக்கேன். பிகாஸ் எங்கிட்ட இப்போதைக்கு கொலு பொம்மை அவ்வளோதான் இருக்குது. ஓவர் த இயர்ஸ் ஐ ஹாவ் டு கலெக்ட் லாட் ஆஃப் கொலு பொம்மை. அண்ட் இப்போது ஸ்க்ரீன் எங்கிட்ட 2 ஒயிட் கர்டைன் இருந்துச்சு. அந்த கர்டைன் போட்டு கவரப் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு மேலே இன்னொரு சாரீ, ஆரஞ்சு சாரீ எடுத்து அதுவும் நடுவில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். நெக்ஸ்ட் கொலு பொம்மையோட நம்ம வீடியோ பார்க்கலாம். ஓகேவா? until then see you, bye.